வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவி காலை வேளையில் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே கரங்களை உயர்த்தி வர வேண்டும் நல்லவரே வல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே குறையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும். காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடுகிற எங்கள் நடுவில் நீர் இறங்கி வருவீராக. தூய ஆவியே அன்பினாவி ஆமென் துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே குடையா ஆண்டவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். இந்த காலை வேளையில் அவருடைய மாபெரும் பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. அவருடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் வந்தாலே அவர் நம் நடுவிலே வருவார். இன்னைக்கு அநேகர் இந்த காலை வேளையில் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. வாங்க தகப்பனே, எங்களை நிரப்புங்க, நன்மையான ஈவுகளை தரங்க, நன்மையான ஈவுகளை தரங்க, நன்மையான கதவுகளை தரங்க. சொல்லி ஜெபிங்க. அலம ஷகரி டோரி பலே டோரப நன்மையான ஈவுகளை ரப டோரி 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 டோன ஷீல தன கர பல தேனி டோரபல நன்மைக்கு ஏதுவான கிரிகைகளை நன்மையான வாசல்களை தரங்க ராஜா. ஓ ஷல பரி டோரி 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 தரி தலமல மலபல கரபலபா ஓ ரப தர கர பல தர பல தர பல தர பல தர பல தர பலபா ஓ ரக தர பல தர பல தர பல தர பல தர பலபா. நன்மையான ஈவுகளை தரங்க. கைகளை உயர்த்தி ஜெபிங்க. அப்பா, இருண்டு போய் வறண்டு போய் கட்டப்பட்டு இருக்கிற
என்னுடைய ஜீவியத்தில் நன்மையான ஈவுகளை தரங்கப்பா, நன்மையான ஈவுகளை, நன்மையான ஈவுகளை, நன்மையான வாசல்களை, நன்மையான வாசல்களை ஆண்டவரே தரங்க 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 தரங்க, ஒப்பு கொடுங்க தரங்க ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டு, கடினமான வாசல்கள் திறக்கப்படட்டு, இருளான வாசல்கள் திறக்கப்படட்டு. ஆவியானவரே, 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 பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயிக்கிறவரே, ஓ நன்றியப்பா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே குறையா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. சொல்லுங்க தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே குதையா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. சொல்லுங்க சொல்லுங்க. காலை வேளையில் அவருடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்புகிறது. சேராபீன்கள் இறங்குகிறார்கள், சேராபீன்கள் கெருபுக்கள் இறங்கி வரட்டு. அப்போஸ்தலர்கள் நாட்களில் இறங்கினது போல, ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றது போல, இந்த காலை வேளையில் ஒரு மனதாய் இருக்கிற எங்கள் மேல அவருடைய ஆவியானவர் இறங்கட்டு. சகல கேன்சர் வியாதிகள், சகல கேன்சர் டியூமர்கள், சகல பாடுகள், உபத்திரவம் என்னும் உலையும் அவருடைய ஜீவனுள்ள நாமத்தினாலே விலகுவதாக. நல்லவரே வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளர், எல்லா நாவுகளும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே குதையா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து காலை வேளையில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. ஆவியானவர் கூடவே இருந்து சகல பொல்லாப்புகளுக்கும் நீக்கலாக்கி உங்களையும் என்னையும் வழி நடத்தி வருகிற தேவாதி தேவன் அவர். கரங்களை தட்டி சொல்லி பாடுவோமா? தண்ணீரை கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா.
நல்ல உற்சாகமாக நீரை கடந்து வந்தோ சிதமொன்றும் இல்லையப்பா இனியை கடந்து ஆமென் அங்க மூழ்கி போகவில்லையப்பா ஆமென் உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதமொன்றும் இல்லையப்பா கண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா உற்சாகமாய் காலை வேளையில் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ செங்கடலை நீ பிளந்தே செம்மையான பாதை தந்தே எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை பலவிதமான சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டே புது இருதயம் தந்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே சொல்லுங்க எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் வருடங்களை உமது கிருபையால் நடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமையை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் கோஷம் எழுப்பி பாடுங்க எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் எங்கள் கண்மலை ஆமென் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் இயேசு 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 எங்கள் தேவன் என்கிற நாமமே எங்களுடைய மகிமை நிறைந்த நாமம் எங்கள் கண்மலை எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டே புது இருதயம் தந்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. Thank you Lord. நன்றி அப்பா. Thank you Lord. ஆண்டவரே
Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆமாப்பா. உங்களுடைய திருமுகத்தின் பிரசன்னம் ஆமாப்பா. எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இறங்கட்டும் இந்த ஆண்டவரே. காலை வேளையிலே வேளையிலே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. எங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. வனாந்தரமான ஜீவியா, வனாந்தரமான ஜீவிதம், வனாந்தரமான ஜீவியா, வனாந்தரமான பசுமையான தோட்டமாய் மாறட்டும் அப்பா. தோட்டமாய் மாறட்டும் அப்பா. தகப்பனே, வறண்ட நிலம் நீருக்கா ஏங்கி தவிக்கிறது போல என்னுடைய ஆத்துமா நேசரே உமக்காக வாஞ்சிக்கிறது, ஆமாண்டவரே, உமக்காக வாஞ்சிக்கிறது. அப்பா, வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே, என்னை நிரப்புங்க, தகப்பனே, நீங்க நிரப்புங்க, 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 நிரப்புங்க. எல்லாரும் வைத்திருந்து இந்த காலை வேளையில் அவருடைய ராஜ மகிமையை நோக்கி பார்த்து எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வரங்களினால, உம்முடைய கொடைகளினால, தாளாந்துகளினால உங்களை நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. கரங்களை உயர்த்தி அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உங்களாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. கரங்களை உயர்த்தி அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் வாஞ்சையும் யாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் யாகத்தோடு நன்றி பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். நாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வறண்ட நிலம் போல, வறண்ட நீலத்தை போல் எந்த ஆத்துமாவும் வாஞ்சிக்குதே. வறண்ட நீலத்தை போல் எந்த ஆத்துமாவும் வாஞ்சிக்குதே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே.
அப்பா ஆவியின் நன்றி அப்பா அபிஷேகத்தால் நன்றி அப்பா நிரப்பிடுங்க என்னையே உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே உந்தன் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரம் தட்டுகிற பொழுது இயேசுவே 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 தடைகளை உடைப்பவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருங்க. இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் வாஞ்சையோடு இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கரந்தட்டக்குள்ள இயேசுவேன்னு கூப்பிட்டு தட்டணும். நம்முடைய சபையில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கணும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆமென். இந்த 6வது நாள் தேவனுடைய சமூகத்திலே ஆறுதலாய் உட்கார அவர் பாராட்டின எல்லா அன்புக்காகவும் அவரை துதிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை பேசி ஜெபிக்க போறோம். திருத்தூதர்கள் பணி 10வது அதிகாரம் 34வது திருவசனம். திருத்தூதர் பணி பரிசுத்த திருவிவிலியத்திலிருந்தே படிங்க, நம்முடைய பைபிள்ல இருந்தே படிங்க. 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, கடவுள் ஆள் பார்த்து செயற்படுவதில்லை என்பதை கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்கிறவர்? செயல்படுவதில்லை. கடவுள் எப்படிப்பட்டவர்? ஆள் பார்த்து செயற்படுவதில்லை. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆமென். 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 ஜூதன் என்றோ கிரேக்கன் என்றோ எருசலேமின் குடி என்றோ தாவீது வம்சம் என்றோ இல்லை. அவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் இல்லை. ஹல்லேலூயா. 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 இப்ப தேவன் நம்மை ஆள் பார்த்து என்ன செய்ய மாட்டாரு? செயல்பட மாட்டார். நம்ம தான் ஆள் பார்த்து செயல்படுவோம். நம்ம தான் ஒவ்வொரு பிரச்சனைகளை தனக்கு மேலே தூக்கி தூக்கி வைப்போம். ஆனால் தேவன் எல்லா மனிதர்களையும் கிருபையோடு பார்க்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுரு சொல்ற வார்த்தைகளை கவனியுங்க. தேவன் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே. கவனிங்க, தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷர்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படணும். ஒவ்வொரு பேச்சிலும் தேவனுக்கு பயப்படணும். ஒவ்வொரு செய்கையிலும் தேவனுக்கு பயப்படணும். நம்மை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சில நேரங்களில் யோசிப்பேன், இந்த கிறிஸ்தவர்கள் மந்திரங்கள் பூசாரிகளுக்கு பின்னால போற பொழுது எவ்வளவு துணிகரம் என. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர் இருக்கத்தக்கதாக மந்திரவாதிகளை தேடி போறது, மந்திரங்களை செய்வது. நான் வைராக்கியமாக ஜெபிக்கிறேன், சபையில இருக்கிறவங்க மேல இந்த மந்திரங்களை செய்கிறவர்களுடைய வலது கரம் கீழே விழும். நான் அதை வாஞ்சையோடு ஜெபிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய நாமம் பெரியது. இந்த பூஜாரிகள் மந்திரவாதிகள் தேவனை மறந்து தேவ பயமற்று இந்த சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கெடுத்து குடும்பங்களை கெடுத்து
விரும்புகிறவர்களை கைகளிலே எடுத்து வாழ்க்கையை சின்னாபின்னமாய் மாற்றுகிற மனிதர்கள் எல்லா ஜாதியிலும் அவர்கள் இருக்கிறார்கள், எல்லா இனத்திலும் இருக்கிறார்கள். நீங்க தேவனுக்கு பயப்படணும். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. அவர் எங்களுடைய மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஒவ்வொரு வார்த்தையை பேசுகிற பொழுதும் நம்ம பயந்து கொண்டு பேசணும். நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறார். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மிக பயந்ததாக இருக்க வேண்டும். மனுஷர்களுக்கு அல்ல, தேவாதி தேவனுக்கு. ஹல்லேலூயா. உங்களுடைய நாவு இந்த கொடுக்கும் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மட்டத்தளுடைய கொடுக்கு மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய நாவு எப்பொழுதுமே தேவனுக்கு பயந்ததாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கலக வீட்டாருடைய எண்ணங்களை போல இருக்கக்கூடாது. இதிலேயாவது பிரச்சனை, எண்ணத்திலேயாவது பிரச்சனை, எப்படியாவது பிரச்சனை, இந்த மனநிலைகள் எல்லாம் மாற்றி போடணும். அங்க தேவனுக்கு பயந்த மனிதர்களாக ஜீவிக்கிற பொழுது தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நம் மீது ஊற்றுவார். அவர் யார் உண்மையாகவே பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அபரீதமான பரிசுத்த ஆவியின் வரங்களை அவர் ஊற்றுவார். எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் ஊற்ற மாட்டாரு. ஜெபிக்கிற எல்லாரும் அந்த வரங்களை பெற முடியாது. தேவனுக்கு பயந்து, தேவனுடைய சமூகத்திலே பயந்து நடக்கிற மனிதனுக்கு நம்ம வார்த்தையில, கிரிகைகளில, செயல்களில பயப்படணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறார், இது பேசலாமா? ஆண்டவர் இதை பார்க்கிறார், இதை செய்யலாமா? உலகம் அப்படி செய்யும், உலக மனிதர்கள் அப்படி செய்வாங்க. ஆனா நாங்க அப்படி செய்யலாது, நான் அப்படி செய்யலாது. உலக மனிதர்கள் வெரி சிம்பிளாய் ஒரு காரியத்தை எளிதாக செய்து முடிப்பார்கள். ஆனா நம்ம அப்படி செய்யலாது. அவங்க செய்தது நல்லா இருக்குது, அதான் இப்ப லேட்டஸ்ட். நம்ம அப்படி செய்யலாது. நம்ம தேவனை பார்க்கிற பிள்ளைகள். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த ஆலயத்தை கெடுக்கவே முடியாது. பாருங்க, நம்முடைய செயல்கள் எல்லாம் தேவனுக்கு உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ளது என்றதுல தான் நிறைய மனிதர்கள் தவறி போகிறோம். உண்மையுள்ளது எல்லாமே போலியானது, எல்லாமே செகண்ட் குவாலிட்டி. நாங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ பண்படுத்தப்பட்டவர்கள் போல காணப்படக்கூடாது. எங்களோட லைஃபே பண்படுத்தப்பட்டதுதான். எங்களிடத்துல விதைகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நாங்க நாட்டுகிற மரங்கள் எல்லாம் விதையில்லாத பழங்கள், ஹைபிரிட் பழங்கள். அது உடலுக்கு சேதம், தேசத்திற்கு அழிவு. ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகள் எங்களிடத்துல நல்ல விதைகள் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை, நட்பண்புகள். இந்த கிருபையுள்ள மனிதர்களிடத்துல தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார். நான் நேற்றைய நாள்ல இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த வரங்கள் எல்லாம் எப்படி பெற முடியும்? இந்த வரங்கள் நமக்கு ஏன் தாமதமாகிறது? நம்முடைய சபையில ஜனங்கள் மேல ஆண்டவருடைய அபரீதமான கரங்கள் வைக்கப்படுவது ஏன் இன்னும் டிஸ்டர்பா இருக்கிறது என்று சொல்லி நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். அப்பதான் என்னுடைய புத்தியில் ஆவியானவர் பேசினார். என்னன்னா, எனக்கு பயந்து உண்மையாகவே என்னை நேசித்து என்னுடைய சித்தத்தின் படி ஒரு மனிதன் நடந்தால் அவனுக்கு கொடையாக என்னுடைய வரங்களை நான் கொடுப்பேன். பிரதியுத்தரமாய் நான் வரங்களை கொடுப்பேன். ஒரு காரியம் சொல்றேன், அருமையாய் கவனிங்க. வரங்கள் மாத்திரம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் என்று சொன்னா இந்த உலகமே உங்களுடைய பாதங்களில் இருக்கும். ஏன்னா அந்த வரங்கள் உலகத்தை கடந்த மகா பெரிதுமான ஞானம்.
ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு சபைகளில் அந்த வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். அதுல மெயின் கரெக்டர் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். ஜெபிக்கிற அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்பட வேண்டும். ஜெப ஆவியினாலே நாங்க நிரப்பப்பட வேண்டும். பாருங்க அந்த அடுத்த வசனத்தை பாருங்க, 35வது வாசிங்க. எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர்கள். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார். இயேசுவின் நாமத்தினாலதான் அமைதி, இயேசுவின் நாமத்தினாலதான் விடுதலை. ஒரு நேர்மையுள்ள மனிதனுக்கு இந்த இயேசுவின் நாமத்தினாலதான் ஆறுதல். அல்லேலூயா. கொடுக்குகளை போல உங்களுடைய நாவ வளைக்காதீங்க, கலக வீட்டாரை போல நடந்து கொள்ளாதீங்க. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாவங்கள் அறிக்கை செய்யுங்க. சில நேரம் பல மனிதர்களால கடினமான இருதயங்கள் வரும். அந்த இருதயங்களை தேவ சமூகத்தில் வந்து ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே நான் பலவீனமானவன், ஆண்டவரே நான் பலவீனமானவள். என்ற இருதயம் நாளுக்கு நாள் உபத்திரவங்களை சந்திக்கிறது, கடினம் அடைந்து உம்மை விட்டு தூர போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால நீங்க கழுவுங்க, உம்முடைய இரத்தத்தினால இறங்குங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலையை தாங்க. அப்படி கேளுங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொர்நேலியுவின் இல்லத்துல பேதுரு இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் பேதுரு நினைச்சு கொண்டிருந்தாரு, இந்த யூதர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், யூதர்களுக்காகத்தான் இயேசுவின் வல்லமை வெளிப்படும் அப்படி நினைச்சிட்டு இருந்தார். ஆனா தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்படும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார், இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றியதற்கு பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல், கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார், தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாசரேத்து இயேசு மேல் தேவன் தன்னுடைய ஆவியை பொழிந்தார். அதற்கு பிறகு என்ன செய்ய முடிந்தது? இயேசு சென்றிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்தால் ஒரு ஷைன், ஒரு அடையாளம், நன்மை செய்து கொண்டே போவோம். நன்மையானவைகளையே பேசுவோம், நன்மையானவைகளையே செய்வோம், நன்மையானவைகளையே நடப்போம். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட மகிமையுள்ள ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு போனார். நைன் ஊருக்கு இயேசு போனார். ஒரு விதவையினுடைய மகன் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் கலிலேயாவுக்கு போனார். கலிலேயாவிலே பலருக்கு அற்புதங்களை செய்வித்தார். கானா ஊருக்கு போனார். தண்ணீரை திருரசமாக மாற்றினார். கானானிய பெண் அவருக்கு பின்னால வந்து அவரிடத்திலே பணிந்து ஜெபம் பண்ணினார். அப்பொழுது அந்த பிள்ளையுடைய சரத்தில் இருந்த பிசாசை தரத்தி விட்டார். மகதலேனாள் மரியாளை சந்தித்தாள். 7 பிசாசுகளை அவள் சரத்தில் இருந்து வெளியே எடுத்தார். அல்லேலூயா. தூய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நன்மை செய்வதற்காக உள்ளம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது நம்முடைய இல்லங்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே நிரப்பப்படும். பெரியமான என் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் தன்னுடைய ஆவியினாலே நிரப்புவார். இன்னைக்கு ஆவியானவரை தள்ளி வைத்துவிட்டு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்கவே முடியாது. சடங்குகளோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஜெயிக்கவே முடியாது.
பாசாங்கு கதைகளாலும் மெத்தை பேச்சுக்களாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் நாம் செல்லுகிற இடமெல்லாம் நன்மை நடக்கும். கட்டடங்களை கட்டி அந்த கட்டடங்களை குறித்து யோராய் பேசி மகிழ்ந்து சந்தோஷித்து பேசி லாபமான காரியங்கள் நடக்க போகிறது என்று பேசுறதுனால நன்மை நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அவனுடைய தோற்றம், பேச்சு, கிரிகை, எண்ணம், செயல்பாடு, கைகளின் பிரயாசைகள் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கும். நசரேயனார் இயேசு மேலே பரிசுத்த ஆவி இருந்தது. 5 அப்பங்கள் 2 மீன்கள். கை நீட்டி ஜெபம் பண்ணினார். பல்லுகி பெருகி தேவைகளை சந்தித்து மிகுதமும் எடுக்க செய்தார். நாசரேத்தூர் இயேசு மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த 6வது நாள் கிரியை செய்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். உள்ளத்துல பல மனிதர்கள் வந்து விதைகளை போடுவார்கள். நான் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. நீங்களும் நானும் எச்சரிக்கையாக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஜெபிக்காத மனிதருக்குள்ள இருக்கிற உலக பிரகாரமான ஆவிகள் நம்ம சோர்ந்து போக பண்ணுகிறது என்னன்னா, உலக பிரகாரமான மனிதர்களுடைய வார்த்தைகள். சபையில வந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளையும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பழக்கம் இருக்கா என்று கவனிக்கணும். ஒரு கணம் தூஷணம் பேசுவாங்க, ஒரு கணம் கர்த்தரை துதிப்பாங்க. இதே வெளியரங்கமான அடையாளம் அவங்களுக்குள்ள தேவன் இல்லைன்னு. ஒரு கணம் பொய் சொல்லுவாங்க, ஒரு கணம் பரிசுத்தம் பேசுவாங்க. இரக்கமா பேசுறது போல பேசுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கேடு இருக்கும். உலகத்துல நம்ம எது ஆதாயமாக்கி கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இந்த பரிசுத்த காரியத்துல நாங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த காரியம். ஒருத்தர் பேசுற பொழுதே நாங்க டயக்னஸ் பண்ணணும், அவருக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது, அவர் என்ன ஆவியினால இயக்கப்படுகிறார், அவருடைய வார்த்தைகள் என்ன. சில நேரம் பணத்தை குறித்து பேசுவாங்க, சில நேரம் பெருமையை குறித்து பேசுவாங்க, சில நேரம் பல மனிதர்களை குறித்து பேசுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. சில நேரம் சில மனிதர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து போனாங்கன்னா கலகம், சண்டை வரும். அவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க, சும்மா வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு போவாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகே உங்களுக்குள்ள சண்டை வேலை செய்யும். நீங்க சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சில நேரம் உங்களோட வீட்டில் ஒரு சில காரியங்கள் சம்பவிக்கும், அதுக்கு பிறகு உங்களோட வீட்டில் சண்டை வரும். அதுக்கு பிறகு நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. எப்ப நீங்க கவனிக்கணும்னா இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன பேசுனீங்கன்னு வச்சு பாருங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு, பரிசுத்தமும் இருக்காது. அப்ப சில மனிதர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ஒதுங்கி அவங்களோட பேச்சுக்கு விலகி தேவனுக்கு பயந்து ஜெபிச்சு காலை வேளையில ஒப்பு கொடுக்கணும். தேவனே உமக்கு சித்தம் இல்லாத மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாது. அவங்க எத்தனை லட்சத்துக்கு பெருமையான மனிதர்களாய் இருந்தாலும் பரவாயே இல்லை, ஆனா நான் சந்திக்கவே கூடாது. எனக்கு உம்முடைய சித்தம், உம்முடைய நாமம், அது மட்டும் போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மறைத்துக் கொள்ளுங்க. இந்த பூமியில நான் வாழ்ற காலம் முழுவதும் தேவனுடைய கண் பார்வைக்குள்ள மறைக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் என்னை வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் அற்புதங்களை செய்தார். ஏன்னா பிதாவின் பார்வைக்குள்ள இயேசு இருந்தார். உலகத்துல இயேசு பணி செய்தார், ஆனால் பிதாவினுடைய பார்வைக்குள்ள அவர் வழி நடத்தப்பட்டார். அனுதினமும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அதனாலதான் இயேசுவால அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடிந்தது. இன்றும் மரித்தும் இன்னமும் நடுவில் ஜீவனோடு அவர் உலாவத்தக்கதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒலிக்கிற சங்கும் ஓசையிடுகிற தாளமும் போல இருக்க கூடாது. கைதட்டுறது, ஜபிக்கிறது, மாறிட்டன்றது,
மாறிட்டேன் என்றதை ஒவ்வொரு சொல்லிலும் காண்பிக்க வேண்டும், ஒவ்வொரு செயலிலும் காண்பிக்க வேண்டும். அது கடினமானதா என்னிட கேட்டா கடினம் இல்லை. ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு அது கடினமாகாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிற பொழுது அவர் நன்மையானவைகளையே பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன செய்வாரு? நன்மையானவைகளையே பேசுவாரு, நன்மையானவைகளையே நடத்துவாரு. அருவருக்கத்தக்க அசுசியான இச்சையான பலவீனமான கோபமான மோகமான காரியங்களில் இருந்து பரிசுத்தனை விலக்குவாரு. சில பலவீனமான பழக்க வழக்கங்களில் இருந்து பரிசுத்தனை விலக்குவாரு. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன், கவனமா கேளுங்க. நான் நிறைய நாளா இதை நினைக்கிற மனசுல மறந்து போறது. நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றீங்க, நான் ஜெபம் பண்றேன், கடினமா ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு டைம் எல்லாம் செலவழிச்சு ஜெபிக்கிறோம், சர்ச்சில் தான் எனி டைம் கிடக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு காரியம் நிறைவேறாம தடப்பட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு காரணம். நீங்க ஜெபம் பண்ணினது கேட்கப்படலைன்னா அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த தான தர்மங்கள் தசம பாகங்கள் எல்லாம் குறைவென்னா அதுக்கு அர்த்தம் இல்ல. உங்களுக்குள்ள இன்னும் தேவனை நெருங்குகிறபடி போக விடாதபடி ஏதோ ஒரு இருள் ஒன்ன உங்களுடைய இருதயம் பிடிச்சு வச்சிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்தா அந்த இருளை வெளிப்படுத்துவார். நான் இத தயவாக பேசுறேன், கவனமா கேளுங்க. நீங்க அவமானப்படுகிறபடி ஒரு காரியத்துல விழுந்து கிடக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இருள் இருக்கு. ரெண்டு விதத்துல இருக்கு. ஒன்று, உங்களுடைய முற்பிதாக்கள் விக்கிரகங்களை வழிபட்டு இயேசுவை மறந்து விக்கிரகங்களுக்கு பின்னால நடந்ததனால உங்க மேல அந்த சாபம் இருக்கு. இரண்டாவது, வேசித்தனம் விபச்சாரத்தை இள வயதுல செய்து தேவனை தூஷித்து நடந்து கடினமான இருதயத்தோட வாழ்ந்ததனால உங்களுக்கு மேல் அந்த சாபங்கள் இருக்கு. இந்த ரெண்டையும் நீங்க கண்ணீரோட ஜபிச்சு ஆண்டவரிடத்துல நெருங்கி எடுத்து போடுங்கன்னு கேட்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படியான உங்களுக்குள்ள கடினமான இருதயம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாசம் பண்ண வெளிப்படுத்த விடாதபடி நான் செய்யறெல்லாம் கரெக்ட் என்று சொல்றபடி ஒரு இருதயம் இருக்கு. அதுக்காக ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை ஒரு மனிதன் புறக்கணித்தால் தேவன் அந்த பட்டணத்தையே புறக்கணிப்பார். தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய மகிமைக்குள்ள நம்ம வரணும். ஏன் இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை ஆழமா சபைகள் பேசுறது இல்லை? ஒன்னும் சபைக்கு பேசுறதற்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ரெண்டாவது, பேசினா இந்த ஜனங்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு உண்டாகும். வார்த்தையை பேசினோட எதிர்ப்பாங்க. பிரகாஷ் இப்படி எல்லாம் பேசினார், இனி அங்க போக மாட்டேன், எனக்காகத்தான் அவர் பேசினார். ஒன்னு சொல்லட்டான், சபையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக சுவிசேஷம் பேசப்படணும். அதான் தேவன் உங்களை நேசிக்கிற விதம். எனக்காக தேவன் பேசணும். ஏன்? நான் நரகம் போகாதபடி செம்மையான வழிகளில் அவர் என்னை நடத்தணும். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நாசரேத்தூர் இயேசு மேல அவருடைய ஆவியானவர் இருந்தார். இப்படி ஒரு பிரசங்கத்தை சொல்லி வந்தார் பாருங்க. சீக்கிரமா வாசிங்க தம்பி. கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அனைவரையும் பாருங்க, அலகையின் கொடுமைக்கு உட்பட்டு இருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கு நன்மை செய்து கொண்டே சென்றார். ஜூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும். இந்த ஒரு வசனத்தை மென்ஷன் பண்றேன் பாருங்க. அலகையின் அத்தனை கிரிகைகளையும் தூய ஆவியானவர் வந்தா, நான் நேற்று முந்தின நாள் சொன்னேன், முதல் ஸ்டெப் நம்ம மாறுறது சரீர மாற்றம். இரண்டாவது ஸ்டெப் உள்ளார்ந்த மனிதன் உள்ள மாற்றம். மூணாவது ஸ்டெப் நாங்க எங்களோட வாழ்க்கையில அதை காட்டுவோம். எங்களோட வாழ்க்கையே அற்புத அதிசயங்கள் என்ன போய் கொண்டிருக்கும். மற்ற மனுஷர்களுக்கு நன்மையான கரெக்டராக இருப்போம்.
எங்களால பலர் ரட்சிக்கப்படுவாங்க. நாங்க தோற்றத்தில் அழகில்லாதவர்கள், நிறத்தில் குறைந்தவர்கள், படிப்பில்லாதவர்கள், பணம் இல்லாதவர்கள், ஊர்ல தள்ளப்பட்டவர்கள். நெவர் மைண்ட், ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் சும்மா சூப்பர் நேச்சுரலா இருக்கும் எல்லா காரியங்களும். அதான் நமக்கு அவசியம். அழகையின் கொடுமைகள் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது பிசாசு நம்மளெல்லாம் சோம்பேறிகளா வச்சிருக்கான். இரண்டாவது கடின நெஞ்சங்களா வச்சிருக்கிறான். மூணாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி உலக மாயைகளால கட்டி வச்சிருக்கிறான். நம்ம என்னதான் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும் பிசாசினுடைய ஒரு கட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு இந்த பிரசங்கம் கேட்குறீங்க காலையில, நீங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? அந்த இருதயம் உங்களுக்கு வந்துட்டா? நான் அப்படி கேட்டா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க தெரியுமா? என்னடா பிரசங்கத்தை அவ்வளோ கவனமா கேட்குறீங்க, மன்னிச்சிட்டீங்களா? அப்பவே தெரியுது நிறைய மன்னிச்சிட்டீங்கன்னு. பாத்தீங்களா, நம்ம சபையில போதகர் இருந்தா நீங்களும் தான் நமக்கு ஏற்றாப்புல வளைஞ்சு 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 நடக்கிறோம், குழஞ்சி குழஞ்சி நடக்கிறோம். பரிசுத்தாவியான ஒரு விருப்பம் போல எங்களை விட்டுருமா? நீங்க நம்புவீங்க, நாங்களாம் ஆரம்பத்தில், நான் சொல்றது 99 98 இந்த காலப்பதியில் ஒரு பிரேயர் நடந்து முடிஞ்சா பிரேயர் முடிச்சு உடனே போவாங்க. அந்த பிரயாஸ் முடிஞ்சோடனே போவாங்க. அந்த பிரச்சனையான வீட்டுக்கு போய் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு முதல் வார்த்தை சொல்லுவாங்க. பிழை செய்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லி நீங்க மாறல, இந்த சம்பவத்தை சொன்ன உடனே மாறிடுவீங்க. பரவாயில்ல, அது ஒரு நெப்ப ஆசை தான். நான் சொல்றேன் கேளுங்க. நாங்க 2003 வருஷம் புளியந்தீவில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த காலப்பகுதியில் ஒரு தம்பி, எந்த வயசு அவருக்கு, அவர் அந்த போலியோவில் பாதிக்கப்பட்டது போல கை காலெல்லாம் சூம்பி ஒரு சரீரம் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு வியாதி பாதிக்கப்பட்டு தண்ணி குடிக்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. அவர் அந்த சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப நானெல்லாம் ஆரம்ப டைம் ஆண்டவருக்குள்ள வந்து ஆரம்ப டைம், அப்ப அவரை தத்தெடுத்து ஜெபிச்சு கொண்டிருந்தான். எப்படியாவது அவர் எழும்பணும். அவருக்கு வயசு அப்ப 13, ஆனா அவரோட தோற்றம் வந்து இல்லை 16, ஓயல் எழுதிட்டார் 16. அவருடைய தோற்றம் வந்து ஒரு சின்ன, இந்த தம்பி மாதிரி ஒரு சின்ன ஆளா இருந்தார். அப்ப என்ன அப்படி என்று விசாரிச்சா அந்த அப்பா சொன்னாரு, என்ன வருத்தம்னே தெரியல, எல்லா டாக்டர்ஸையும் காட்டினோம், ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பெண் பிள்ளைகளுக்கு. அவர் ஒரு அக்கவுண்டனா இருந்தாரு. அந்த தகப்பன் போகாத இடம் இல்லை, செய்யாத மருந்து இல்லை, பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எல்லா இடத்திலும் கொண்டு போனாங்க, எல்லா இடத்திலும் கொண்டு போனாங்க. இப்போ நெஞ்சையும் கொண்டு வந்தாங்க. நல்லா ஜபிச்சோம், ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கடைசியில் ஜெபம் பண்ணுறவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னன்னா, எவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஜெபம் ஆன்சர் பண்ணது இல்லையே, அப்போ நீங்கள் யார் மேலேயும் கோபமா இருக்கிறீங்களா அப்படி என்று சொல்லி எழுதிச்சு வாங்க என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அதில் சும்மா நிற்பேன், நான் நல்லா ஜபிப்பேன், இவங்க தான் பேசுவாங்க. அப்போ அவர் ஒரு லிஸ்ட் கொண்டு வந்தார். அப்போ அவர் சொன்னாங்க, சரி பாருங்க, நீங்கள் அவங்களெல்லாம் மன்னிக்கணும். உடனே அந்த அப்பா என்ன செய்தாருன்னா, அந்த லிஸ்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு வீடும் அப்போ ஒவ்வொரு காலில் விழுந்தார். என் பிள்ளைக்காக என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. இவர் காலில் விழுந்த உடனே அங்கே இருந்த சனமெல்லாம் ஓன் அழுத துவங்கிச்சு. அப்படி இல்லை, அது சும்மா சின்ன பிரச்சனை. நீங்க அப்படி அதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஜனங்கள் எல்லாம் பிரேயருக்கு வர துவங்கிச்சு. என்ன நடக்குது? முதல் மாற்றம், புள்ள சுகமாகல. அவர் போய் ஒவ்வொரு வீடா போய் அப்ப ஒரு நீல பனெக்ஸ் சைக்கிள் வச்சிருந்தார். அதுல போய் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டு வந்தார்.
பின்ன நம்மாக்கள் ஜெபிச்சு சொன்னாங்க, இன்னும் ஜெபம் கேட்கப்படலை, இன்னும் அவருடைய கோபமா இருக்கிறீங்களா? அமெரிக்காவில் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லி, அப்ப போன் எல்லாம் இல்லை இல்லையா, அவர் அட்ரஸ் எடுத்து கடிதம் எழுதினார். கடிதம் எழுத அங்கிருந்து அவர் ரிப்ளை பண்ணாரு, அதை நான் மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படிலாம் இல்லை. ஆனா கடைசியில் அந்த பிள்ளை செத்து போச்சு. அவர் செத்து போனார். ஆனா நான் நினைக்கிறேன், அந்த தகப்பன் செய்த கிரியைகளால அந்த மகனுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கோம். ஏன்னா அவங்க அப்படி லாஸ்ட் ஸ்டேஜில் தான் கொண்டு வந்தாங்க. ஒரு 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 ஸ்பூன் தண்ணியே அந்த தம்பி குடிக்க மாட்டாரு. நான் போய் நிறைய ஜெபிப்பாங்க, என்ன நிறைய நேசிப்பாங்க. நேசித்த உரம் எப்படி போச்சுன்னு சொன்னா, அவன்ட அக்கா காரியனை லவ் பண்ண தொடங்கிட்டா. அவ்வளவு நேசமா போயிட்டது. நான் அந்த குடும்பத்திலிருந்து ஓட வலிக்கிட்டேன். நான் சொன்ன, ஆண்டி அங்க நான் போக மாட்டேன், அந்த அக்கா ஒரு மாதிரி என்னோட கதைக்கிறாங்க. ஆண்டி பிரகாஷ் அங்க போ, கிளவி கல்யாணம் கட்டிட்டு வருவேன், அங்க இருந்து பாரு நீ. அவ அப்படி நேசம், அந்த குடும்பம் என்ன அப்படி நேசத்துக்கே தொடங்கிட்டு அவ்வளவு ஜெபம் பண்ணுவோம். ஆனா கிருபை, அந்த தகப்பன் எல்லாரையும் மன்னிச்சாரு, எல்லாரையும் நேசிச்சாரு. இன்னைக்கு நம்ம சபையில பிரசங்கம் பண்றோம், நீங்க எல்லாம் வந்து இந்த காலையில பாருங்க இவ்வளவு உற்சாகமா வந்திருக்கிறீங்க. மன்னிச்சிட்டீங்களா? கொஞ்சம் பொறு பிரகாஷ், பெற்றியோர் கடிதம் எழுதிட்டு இப்ப வலிக்கிற இன்றைக்கு முதல் வேலை அதுதான். அப்படித்தானே? பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது எல்லாவற்றிலும் நன்மை செய்து கொண்டு போனாங்க. அலகையின் கொடுக்குகள் எல்லாவற்றையும் அவர் அவிழ்த்தறிந்தார். இப்படி நீண்ட பிரசங்கம் பண்ணிட்டு 44வது வசனத்துல பேதுரு என்ன செய்கிறார்? தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பேதுரு அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீது, இங்க கேவலுங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட், அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கிட்டு. அப்படின்னா என்ன? பேதுரு பேசின உடனே ஜனங்கள் மனமாற ஒப்பு கொடுத்துட்டாங்க. என்ன செய்ய ஒப்பு கொடுத்துட்டாங்க? மனம் திரும்புறோம் அப்படி என்று சொல்லிட்டாங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மாறதற்கு தடையே இல்லை. ஆனா நம்ம மனம் மாறாத பொழுது ஒரு பாட்டோட பரிசுத்த ஆவியானவர் போயிடுறாரு. என்னத்தோட போயிடுறாரு? ஒரு பாட்டோண்ட படிச்சோன்னா பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, பாப்பாரு, வந்து நின்று இப்படி எல்லாரையும், மனசு என்னல்ல மாறல, அவர் போயிடுவார் வழிகிட்டு. அப்புறம் நீங்க அடுத்த நாள் வருவீங்க, இவங்க ஓகன்ல நின்று அடுத்த பாட்டு படிப்பாங்க. அப்ப வருவார் சும்மா இறங்கி, அப்படி வேற சிம்பிளா நைஸா இறங்கி வருவார், இப்படி பாப்பாரு, அதே மாதிரி இருப்பீங்க, திரும்பி போயிடுவார். நான் வந்து 3 பாட்டு படிப்பேன், அவர் வந்து எனக்குள்ள இறங்குவாரு. 30 பாட்டு படிச்சாலும் அங்க இறங்க மாட்டாரு. ஏன்னா அந்த நீண்ட பிரசங்கத்தை பாருங்க, பேதுரு பேசின பாருங்க. 40வது வசனத்தை வாசிங்க, 39 வாசிங்க. யூதர் நாடுகளிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். மக்கள் அவரை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். இங்க கேளுங்க சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், இங்க கவனிங்க. நான் நினைக்கிறேன் 20 வருஷமாக தவசு காலத்தை அனுபவிச்சு வரேன். நான் 25 வருஷமா உபவாசம் பண்ணி வரேன். 40 நாள் 25 வருஷமா உபவாசம் பண்ணி வரேன். இப்ப 25 வருஷமா எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையுண்டு மரித்தார். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் ஜீவனோட உயிர் தெழுந்தார். 50வது நாள் பெந்தெக்கோஸ்தே பெருவிழா வருகிறது. 25 வருஷமா எனக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கப்படாது எங்கள்கிட்ட. எத்தனை வருஷமா தெரியும்? சும்மா சொல்லுங்களேன். காலையில கொஞ்சம் சிரிப்போம். ஏன் மூஞ்ச எப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன பிரச்சனையாயிரும்? படுக்கக்குள்ள அடிப்படியா சோறு சாப்பிடக்குள்ள எனக்கு 2 மீன் தரல, உனக்கு ஒன்று தந்த, நான் உபவாசத்தோட இருந்த 2 களவு பிடிச்சு சாப்பிடுத்த அப்படின்னு இருக்கிறீங்களா? சாப்பாட்டுக்கெல்லாம் அலையாதீங்க. ஒரு நேரம் சாப்பாடு போதும், தேவன் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆனா நான் சபையில ஒரு காரியம் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய சபையில குறை சொல்லலாது. உபவாசம் என்று சொன்னா தண்ணியை குடிச்சு கிடக்குதுகள், உபவாசம் எல்லாம் செய்யுதுகள். ஜோம் பண்ணுங்கன்னா கீரடி மாரடி என்ற கத்தி ஓடினான ஜோம் பண்ணுதுகள். ஆனா மனசு மட்டும் மாறுதில்லை. சாப்பிடாம கடன்னு சொல்லி பிரகாஷ், நேற்று ஒரு அம்மா சொன்ன, எனக்கு சிரிப்பா போயிட்டு. கிறிஸ்தவோட சொன்ன, வீட்டை அனுப்பு கிறிஸ்தவா, கொலைப்பதிக்கு நானும் நீ ஆளாயிருவோம்,
சும்மா இருக்கிற நீ கல்யாணம் முடிச்சு வாழ வேண்டிய பிள்ளை, நான் 3 பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஆள், 2 பேரையும் கொண்டு ஜெயிலில் அடைச்சிருவானுங்கள். என்ன சம்பவம்னா கேட்ட அந்த அம்மாவுக்கு என்ன சாப்பாடுண்டு. அந்த அம்மா சொன்ன சொல்லு என்ன அப்படி அந்த பாக்ஸில் தள்ளி விட்டுச்சு பின்னால. நான் பாக்ஸ் அப்படி பிடிச்சிட்டேன். இசப்பா என்ன சொல்லியிருப்பான்னு நினைச்சிங்க? நான் 9 நாளும் ஒரு டீ 2 பிஸ்கெட். கிறிஸ்தோபா என்ன புடி, கிறிஸ்தோபா புடிடா, கெதிய அனுப்பு, வீட்டை அனுப்பு ராஜா, நீ வேணாம், இஞ்சி நிக்க கொள்ள வேணாம். மனுஷி செத்து போச்சுன்னா நம்ம 2 பேரும் என்ன போட்டு தள்ளுவானே, நம்ம தான் சாப்பிடாமாக்குனே. நல்லா பிரியாணி எடுத்து கொடுங்க. 2 பிஸ்கட் ஒரு டீ இஸ் ஓகே. பார்த்தீங்களா எங்களுடைய சபையில் எப்படி உபவாசம் பண்றாங்கண்டு? உபவாசத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனா அக்கா அவையோட கதைக்கிறலையா? நான் தானே கேட்டிருப்பேன். அதில் வந்து அங்க கதைக்க வராது. அனாயிண்டி அபிஷேகம் இறங்கியிருக்கும். கேட்கிறலையா? அது நேற்று லோன் எடுக்க போன முந்த நான் தங்க போனேன், அடுத்த கதைக்குள்ள போயிடுவாவும். நம்மள்ட்ட ஒரு ஆள் இருக்காவும் அப்படி 1 கேட்டால் 40 கதைப்பாவும். எல்லாம் ஒரு அனுபவம் தான். ஆனா உபவாசம் 2 பிஸ்கோத் ஒரு டீ. நான் சொல்லிட்டேன் கிறிஸ்தவன்ட்ட, இப்படியா நாங்கெல்லாம் வச்சு கொள்ளாத தம்பி, நீ இப்பதான் கல்யாணம் காட்சிக்குள்ள போப்புறா, உன்னையும் பிடிச்சி அடைச்சி அண்டன் ஓடிடுவான். அண்டன் எங்க நிப்பானவன் வேகமா வந்து அங்க பார்ப்பான், அவன் ஒரு பக்கம் ஓடிடுவான். பிரியந்தன் வரவே மாட்டான், டியூட்டி என்று மாஸ்க போட்டு உள்ளுக்குள்ள நின்றுவான். ரீகன் போனதுதான். நானு நீ தான் செத்து சவமா கிடப்போமிஞ்சே. உன்னை காப்பாத்த நானும், என்னை காப்பாத்த நீயும், 2 பேரும் அங்க இருந்து கழிக்க வேண்டியான். களி திண்டு இந்த கிளவி செய்த வேலையால நமக்கு ஜபமும் இல்லை, தவமும் இல்லை. சனமெல்லாம் சொல்ல எங்கட போதும் பிடிச்சி அடைச்சி போட்டாங்க. நல்ல மனுஷன் தான் எப்படி சொல்லிட்டு விட்டுருவாளுகள்ரா, ஆளை சாப்பிடாம விடாத, நல்லா சாப்பிட கொடு தம்பி. பார்த்தீங்களா எங்கடா உபவாசங்களை? அது வரவேற்கணும். அதுவும் இல்லாம 3 நேரம்ல தண்ணி சோத்துல இழுத்துட்டு வந்து பரிசுத்த ஆவியே என்ற கூட்டம் கிடக்கு. இருதயம் மாறணும். பாருங்க, நான் 25 வருஷமா இயேசு சிலுவையில் அறைந்ததை பற்றி கேட்கிறேன். இந்த ஜனங்கள், புறையின ஜனங்கள், ஒரே ஒரு பிரசங்கம் தான் பேதுரு சொன்னார். அவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். நசரேத்தூர் இயேசு மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. அவர் போன இடங்கள் எல்லாம் அற்புதங்களை செய்தார், நன்மையானவைகளையே அவர் செய்து கொண்டு போனார். ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணினார். பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்கு கூடியிருந்த அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஏன் பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து கிரியை செய்யல வெளியரங்கமா? நம்முடைய இருதயம் அத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது. பிரசங்கங்களை கேட்கிறோம், ஒருத்தரை மன்னிக்கிறோம் இல்ல. பிரசங்கங்களை கேட்கிறோம், ஒருத்தருக்காக பாரப்படுறோம் இல்ல. பிரசங்கங்களை கேட்கிறோம், எங்களை நாங்க மாற்றிக்கொள்றோம் இல்ல. பிரசங்கங்களை கேட்கிறோம், ஓ ஆண்டவர் என்னெல்லாம் பிரசங்கமா கதைகிறோம். எங்களுடைய லைஃப்ல ஏதோ தேவனிடத்துல இருந்து மறைக்கிற ஒரு காரியம் காணப்படுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல கடினமான மனுஷன்ல தரித்திரத்துல இருப்பாங்க, வியாதியில இருப்பாங்க, சீக்கிரம் வியாதிப்பட்டு போவாங்க. ஏன்னா அவனுடைய இருதயத்துல தேவன் கிருபைகளை கொடுத்து கொடுத்து அவங்க மாறல. பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. அதாவது 45வது வசனத்தை வாசிங்க. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேனத்தில் நம்பிக்கை உடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி தேவ பாஷை பேசினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்ன பாஷை பேசினார்கள்? தேவ பாஷை பேசினார்கள். தேவ பாஷையை பேசுவதற்கு தடையாய் இருப்பது உள்ளத்தின் கடினங்கள். எனக்கு ஒப்பு கொடுங்க. மலைத்து போக பண்ணுவார். நீங்க ஆவியை பெற்றதை பல ஜாதிகள் பார்த்து மலைத்து போக பண்ணுவார்கள். உங்களை தூசா குப்பையா ஒரு விதமா உங்களை பார்த்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இது என்ன அதிசயம், இது என்ன ஆச்சரியம்,
பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து இப்படியான கிரிகளை செய்தான். உங்களோட வீட்டிலேயா நன்மை? எஸ், உங்களோட வீட்டில தான் நன்மையை தேவன் கொண்டு வருவார். இருதயங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. எழுந்து நிப்பீங்களா? 2 கரங்களை மேல உயர்த்தி இருதயங்களை ஒப்பு கொடுங்க. நல்ல ஆண்டவரோட ஒரு நிமிஷம் போதும். கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற கடினங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற கடினங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நாளைக்கு காலையில பிரயாஸ் நடக்காது, நாளைக்கு மாலையில தான் பிரயாஸ் நடக்கும். வளமை போல நடக்கும். ஆண்டவர கிருபையில காலையில நடக்காது, மாலையில நடக்கும். அதுல எல்லாரும் மாலை கூட்டத்துக்கே வாங்க. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் இருதயத்தோட பேசுங்க. நல்லா ஒப்பு கொடுக்கிறீங்களா? கண்ணை மூடி சொல்றதை செய்ய மாட்டீங்க. கையை உயர்த்தி கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் ஒப்பு கொடுக்கணும். பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுங்க. கேளுங்க, இந்த கடினமான இருதயம் மாறட்டும். கடினமான இருதயம் மாறட்டும். ஒரே ஒரு பிரசங்கம் தான் பேதுரு பேசினான். பிரஜாதிகள் விருத்த சேதனத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், ஞானஸ்தானத்தில் நம்பிக்கை கொள்ளாத ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். பரவச பாசை பேசினார்கள். எல்லா யூதர்களும் பேதுருவோடு வந்திருந்தவர்களும் மலைத்து போனார்களாம். இன்றைக்கு அதே ஆவியானவர் ஊற்றப்படட்டும். அதற்கு உடைய இருதயங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. இந்த பிரசங்கம் முடிந்ததும் ஒரு மனிதனை தேடி போய் நீங்க மன்னிக்க முடியுமா? அந்த கிரிகையை காண்கிற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருப்பார். அவங்களோட சுபாவம் மாறல, பரவாயில்ல, உங்களோட சுபாவம் மாறட்டுமே. ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. கேளுங்க, இந்த காலையில கேளுங்க, எங்களோட சுபாவங்கள் மாறட்டும். எங்கட சுபாவங்கள் மாறட்டும். எங்கட சுபாவங்கள் மாறட்டும். எங்கட சுபாவங்கள் மாறட்டும். இயேசுவே, தகப்பனே, சுபாவங்கள் மாறட்டும். கைகளை மேல உயர்த்தி ஆமென். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். எங்களுடைய நாட்களை மாற்றட்டும். பேதுரு ஒரே ஒரு பிரசங்கம் எடுத்தார். நாசரேத்தூர் இயேசு மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், நன்மையான காரியங்களை செய்தார். இரண்டாவது அவரை யூதர்கள் பிடித்து சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். அவர் மூன்றாவது நாள் ஜீவனோடு எழும்பினார், இன்றும் ஜீவிக்கிறார் என்று பிரசங்கம் பண்ணினார்கள். அங்கிருந்த சகலரும் அதை நம்பினார்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வந்தார். இப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொண்டீங்க, அதே ஆவியானவரே என் மீது இறங்குங்க. பல வருஷங்களாய் உம்மை தேடுகிறேன். ஏதோ ஒரு இருட்டு என் வாழ்க்கையை பிடிச்சிருக்கப்பா, நீங்கி போகட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கி போகட்டும். நீங்கி போகட்டும். சொல்லுங்க, நீங்கி போகட்டும். நீங்கி போகட்டும் அப்பா, நீங்கி போகட்டும். கடினமானது நீங்கி போகட்டும். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, ஆமென். முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, ஆமென். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. கரங்களை தட்டி ஒப்புக்கொள்ளுங்க. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை,
முடியாதது எதுவும் இல்லை. ஓங்கிய உம்புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர். ஓங்கிய உம்புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர். நீட்டப்பட்ட உங்கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். நீட்டப்பட்ட உங்கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. எல்லாரும் சொல்லுங்க. முடியாதது நான் இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கிறேன். எதுவும் இல்ல. மன்னிக்கிறேன். முடியாதது எதுவும் இல்ல. ஆமென். மன்னிக்கிறேன். எதுவும் இல்ல. இயேசுப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. ஆமென். மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் அல்மைட்டி காட். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் அல்மைட்டி காட். எதுவும் இல்ல, இயேசப்பா எதுவும் இல்ல. ஆமென். முடியாதது எதுவும் இல்ல. கரங்களை தட்டி எதுவும் இல்ல. இயேசப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. மனிதராலே மனிதர்களின் செயல்கள் எல்லாம் ஆமென் உற்று நோக்கி பார்க்கின்றீர். மனிதர்களின் செயல்கள் எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீர். அவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீர். அவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீர். எதுவும் இல்ல, இயேசப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல, இயேசப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. கரங்களை தட்டி எதுவும் இல்ல. இயேசப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல, இயேசப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. நீட்டப்பட்ட உங்கரத்தாலே பூமி உண்டாக்கினீர். நீட்டப்பட்ட உம்புயத்தாலே வான பூமி உண்டாக்கினீர். நீட்டப்பட்ட உங்கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீட்டப்பட்ட உங்கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. இயேசப்பா எதுவும் இல்ல. ஆமாண்டவரே முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல, இயேசப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. அறிக்கை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி எதுவும் இல்ல. இயேசப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல. இயேசப்பா எதுவும் இல்ல. முடியாதது எதுவும் இல்ல. கரங்களை மேல உயர்த்தி நீங்க விட்டு கொடுக்க வேண்டியவைகளை விட்டு கொடுங்க. சபையில மன்னிக்கிறேன் என்று சொல்லாதீங்க, போய் மன்னியுங்க. கரங்களை மேல உயர்த்தி உங்களுடைய நாவில இருந்து வந்த வார்த்தைகளை பீடத்துல நான் மன்னிக்கிறேன்னு சொல்றதில்ல. மன்னிப்பு போய் மன்னிக்கணும். ஏசப்பாவால முடியாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிறவர். உங்களால முடியுமா? பேதுரு ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணினார். கடினமான இருதயம் உள்ள மனிதர்கள் எல்லாம் இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பரவச பாசை பேசினார்கள். பரலோக பாஷை. எவ்வளவு அதிகமான நிச்சயம்,
இன்னைக்கு நமக்குள் அந்த நிச்சயம் வரட்டும். ரபலி துனா தகர கதலலம தேதி தீபலபா ரபா. பிரசங்கிக்கிற என்னுடைய இருதயத்திலும் இருக்கிற தவறுகளை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நானும் உண்மையாகவே என் செயலுக்கேற்ப பரிசுத்த கைமாறு பெற விரும்புகிறேன். அவனை உற்று பார்க்கிற தேவன், அவன் கிரிகைக்கேற்ப கைமாறு கொடுக்கிறவர். எங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே, நோக்கி பாரும் ஆண்டவரே, நோக்கி பாரும் ஆண்டவரே. சுவாமி, என்னுடைய இருதயத்தை தருகிறேன் அப்பா. என்னால் அது முடியாது. ஆவியை எனக்குள்ளே ஊற்றி அதை செய்ய பண்ணுவீராக, செய்ய பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஜெபித்து முடிப்போம். உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. ஆமென். உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றி நீ. பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றி நீ. துயரமான உலகிலே போகுமங்களை, துயரமான உலகிலே போகுமங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே. அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவியூற்றும் அன்பு தெய்வமே, ஆவியூற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. ஆமென், ஆமென். உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில் இந்த 6வது நாள் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுங்க. இந்த ஒன்லைனை கவனித்துக் கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். சபையிலே இந்த காலை வேளையில் ஆராதனையிலே வந்து பங்கெடுக்கிற சகலருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, போகிற வழிகளெல்லாம் உம்முடைய தூதர்கள் இருக்கட்டும். விபத்துக்கள், ஆபத்துக்கள், தர்க்கங்கள், விவாதங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மந்திர பெலிசுனிய சக்திகள், உடலின் இச்சைகள், தவறுகள், சுய இன்பங்கள் நிறைவேறாமல் போகட்டும். ஆண்டவரே, தேவனுடைய அதியுன்னதமான அக்கினியை, தேவனுடைய அதியுன்னதமான பிரசன்னத்தை, தேவனுடைய அதியுன்னதமான அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஏமாந்து போகாதபடி, நாங்கள் கட்டளைந்து போகாதபடி, மனிதர்களுடைய சினங்கள், சீற்றங்கள், குரோதங்கள் எங்களை தாக்காதபடி தேவனே
துயரங்களை மூடுவீராக, மூடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.